தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு 25வது லாக்அப் டெத் என்பது இந்த திருபுவனம் அஜித்குமார் தான். தொடர்ந்து திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு பீதி உருவாகி கொண்டே இருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று நாள்தோறும் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தினசரி தன் அறிக்கையின் மூலமாக எடுத்து கூறியும் கூட இந்த ஆட்சி அதை கண்டுகொள்ளவே இல்லை. இப்பொழுது 25வது மரணம். ஒரு லாக்கப்பில் இருந்த ஒரு இளைஞர் மிக கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிக 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 கடுமையான கண்டனத்துக்குரியது. கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஒரு சம்பவங்களை ஒட்டுமொத்த ஊடகங்களும், சமூக சேவர்கள், திரைப்பட நடிகர்கள், இன்னும் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் என்று கொந்தளித்து பேசிய காலத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக எல்லோரும் இருக்கின்றார்கள். இதுக்கு காரணம் தான் தெரியல. ஏன்னா ஒரு அப்பாவிகள் பாதிக்கப்படுவதும், அப்பாவிகள் பலியாவதும், அது யாராக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் எல்லோரும் கண்டிக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சியில் நடைபெறுகிற எந்த சம்பவத்தையும் கண்டிக்காமல் கடந்து செல்லக்கூடிய கொடுமையை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதிமுக மட்டும் இல்லாவிட்டால் இது போன்ற எளிய மனிதர்களுக்கான அநீதியை தட்டி கேட்க யாருமே கிடையாது. எனவே இந்த அஜித்குமார் என்கிற வாலிபர் இளைஞர் திருமணத்தில் காவல் நிலையத்தில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும்.